மாவட்டம் உடையார்பாளையம் அருகே உள்ள நந்தவெளி கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவில் திருவிழா இன்றளவும் பழமை மாறாமல் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 7 நாள் கொண்டாடப்படும் இந்த திருவிழாவின் முக்கிய நாளான இன்று சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என பக்தி முழக்கமிட்டு சக்தி அழைத்து ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து பால்குடம் எடுத்தல், பால் காவடி, கும்பிடு நடை எனப்படும் நடை பிரதட்சணம் உள்ளிட்ட நேர்த்திக்கடன்களை பக்தர்கள் நிறைவேற்றினர். பின்னர் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதில் நந்தவெளி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்றனர். இந்த அங்கப்பொருளை தருவாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்களுடைய உட்கார உறவினர்கள் நடந்துட்டீங்களா? சார் 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 நடந்துட்டீங்களா? சார் 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 ஹரிகிருஷ்ணன் நினைவு அறக்கட்டளை சார்பில் கலிங்கம் சித்த மருத்துவ முகாம் திண்டிவனம் செஞ்சி பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள திரௌபதி அம்மன் வளாகத்தில் மாதந்தோறும் 2 மற்றும் 4வது ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற்று வருகிறது. இந்த முகாமில் சுவாச கோளாறுகள், தோல் நோய்கள், விஷக்கடிகள், கண்ணில் ஏற்படுகின்ற கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, கண்ணில் தசை வளர்ச்சி, கண்புரை, தலைவலி, கண்ணில் நீர் வடிதல் உள்ளிட்டவைக்கு சித்த மருத்துவ முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு நோய் பாதிப்பு உள்ளவர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்ட முதியவர்களும் பெண்களும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த முகாமை ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் செந்தாமரை கண்ணன், பரம்பரை சித்த வைத்தியர் சதீஷ், வழக்கறிஞர்கள் ரவிச்சந்திரன், லட்சுமி பிரியா, வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நம்மளோட இணைஞ்சு திண்டிவனம் மணிலா நகர் அறிவா சங்கமும் சேர்ந்து இந்த கண் சிகிச்சை முகாமை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மூஞ்ச பார்த்தா அன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா எல்லாருமே வெளியோன்றதுக்கோசரம் எழுப்பி விட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அப்படிலாம் இல்லை, எழுப்பறதுக்கு நேரம் எல்லாருக்குமே உண்டு. ஏன்னா இப்ப இருக்கிற வயசுக்காரங்களுக்கு போனை பார்க்கறது தான் பெரிய விஷயமா இருக்குது. என் முதல் கொண்டு இந்த காலையில போனை பார்த்துட்டு வெளியில வந்தாலும் இல்ல, கண்ணு ஒரு மாதிரி. தமிழக முதலமைச்சராக சி. ஜோசப் விஜய் பதவியேற்றதை முன்னிட்டு செங்கல்பட்டு மத்திய மாவட்ட தமிழக வெற்றிக் கழக செயலாளரும் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினருமான தியாகராஜன் தலைமையில் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் மேலமையூர் ஊராட்சி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை கொண்டாடினர். இதில் செங்கல்பட்டு மத்திய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் காமேஷ், காட்டாங்குளத்தூர் ஒன்றிய கழக நிர்வாகிகள் கார்த்திகேயன், அஜித், மகளிரணி சுமித்ரா மற்றும் சூர்யா, வசந்த், அஜித், தீக்ஷன், அப்பாஸ், ஜோன், டியூ மணி, வினோத், டேவிட், ஜான், இமான், பாண்டி மோசா, ராஜசேகர், கார்த்திக், ஸ்ரில், நவீன், ராகுல், மேஷா, அஜய், பிரகாஷ், பிரசன்னா, லோகேஷ், சாரதி ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றியை மகிழ்ச்சியாக கொண்டாடினர்.
ஸ்டார் குரு சேரிட்டபிள் டிரஸ்ட் நிறுவனர் ஸ்டார் குரு என்கிற குருசாமி பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளின் உறவினர்கள், பொதுமக்கள் என தினமும் 1000 நபர்களுக்கு 792 நாட்களுக்கும் மேலாக மதிய உணவு இலவசமாக வழங்கி வருகிறார். இந்த நிலையில் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் மோகன் தனது பிறந்த நாளை கொண்டாடுவதையொட்டி அதனை சிறப்பிக்கும் வகையில் 2000த்திற்கும் மேற்பட்டோருக்கு விலையில்லா உணவு வழங்கப்பட்டது. இதில் நடிகர் மோகன் பங்கேற்று பொதுமக்களுக்கு உணவுகளை வழங்கினார். நடிகர் மோகன் செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில், நண்பர் ஸ்டார் குரு பல்வேறு சேவைகளை இந்த சமூகத்திற்கு செய்து வருகிறார். இந்த நிலையில் இன்று என் பிறந்த நாளை முன்னிட்டு என்னை அழைத்து நீங்கள் மக்களுக்கு உணவு வழங்க வர வேண்டும் என கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் இன்று வந்து மக்களுக்கு உணவு வழங்கியதில் மகிழ்ச்சி. அவரது சேவைகளும் தொடர வாழ்த்துக்கள். முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றது குறித்த கேள்விக்கு, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் சாருக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் எந்த அளவில் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களோ அந்த அளவில் நானும் அவர் முதலமைச்சரானதில் மகிழ்ச்சியாக உள்ளேன். மக்கள் மாற்றம் வர வேண்டும் என விரும்பினர். தற்போது மாற்றம் வந்துள்ளது. அவரது சேவை தொடரட்டும். விஜய் சாருக்கு என்ன சொல்ல நினைக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு, அவருக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அவருக்கு அனைத்தும் தெரியும். நாம் அமைதியாக இருந்தாலே போதும். அவர் மக்களுக்காக சிறப்பாக செயல்படுவார் என்றும் அவருக்கு எனது வாழ்த்துக்கள் என்றும் குறிப்பிட்டார். எல்லோருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னொரு ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சியான விஷயம், குருசாமி தியாகராஜர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கிறது பெரிய விஷயம். ஆண்டவன் அவங்களும் அவங்க குடும்பத்தை நல்லா வச்சிருக்கணும். நான் ஆண்டவனுக்கு பிரார்த்தனை பண்றேன். இவங்களோட சேர்ந்து நம்ம ஃபேன்ஸ் அசோசியேஷன் இன்னைக்கு இன்னொரு 1000 பேருக்கு 2000 பேருக்கு சாப்பாடு உதவி செய்யறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லோரும் இருந்து சாப்பிட்டு போங்கன்னு நானும் ஆசைப்படுறேன். நன்றி நன்றி. அதுதான் ஏன் நன்றி சொல்லிட்டேன். மறுபடியும் டவுட் பண்றீங்க. ஆமா, உங்களை மாதிரியே எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கும். உங்க போனே நானும் மகிழ்ச்சியா இருக்கேன். மாற்றம் வந்திருக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு மாநில தலைவர் டாக்டர் சுரேஷ் தலைமையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான மிகவும் சிறப்பான விழிப்புணர்வுகளை செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏற்படுத்தி வருகிறது. அமைப்பின் மாநில தலைவர் டாக்டர் சுரேஷ், தான் எழுதிய வாழ்க்கையை மாற்ற வேண்டுமா, முதலில் எண்ணத்தை மாற்றுங்கள் மற்றும் போதையால் பாதை மாறிய இளைய தலைமுறை என்ற நூல் வெளியீட்டு விழா கழக துணை பொதுச் செயலாளர், திராவிட கழகம், மதிவதனி, குடியரசுத் தலைவர் விருது பெற்ற தமிழ் பேராசிரியர், முதல்வர், அரசு அறிவியல் கலை கல்லூரி செய்யூர் மாதவன், மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு, லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சிங்கை கோ கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு நூலை வெளியிட்டு சமுதாயத்தில் இப்போதைக்கு இளைய தலைமுறை போதை பழக்கத்தினால் மிகவும் சீரழிந்து வருகின்றனர். சமுதாயத்தில் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகாமல் புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் போன்று பல்வேறு ஆலோசனைகளை எடுத்துரைத்து சிறப்பு விருந்தினர்கள் சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்வில் மாநில செயலாளர் டாக்டர் சுரேஷ், மாநில கௌரவ தலைவர் தேவராஜ், மாநில துணைத் தலைவர் அசோக், மாநில இணை செயலாளர் அன்புகுமார், மாநில இணை பொருளாளர் ராமன், செங்கை மாவட்ட தலைவர் ஜனார்த்தனன், சிங்கை மாவட்ட செயலாளர் மணிகண்டன், செங்கல்பட்டு மாவட்ட பொருளாளர் ஆருத்ரா, ஆதவன், காஞ்சி மாவட்ட தலைவர் முகமது அபுபக்கர், காஞ்சி மாவட்ட செயலாளர் வெங்கடேசன், காஞ்சி மாவட்ட பொருளாளர் மொஹிதீன் ஷெரீப், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் நாராயணன், தேவராஜ் மற்றும் மனித உரிமைகள் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு அனைத்து நிலை நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் தோழமை அமைப்புகளை சார்ந்த தலைவர்களும் முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பின் மாநில தலைவர் டாக்டர் சுரேஷிற்கு பாராட்டுகளை தெரிவித்து வாழ்த்துக்களையும் தெரிவித்து சென்றனர். இந்த நிகழ்வினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு குழு தோழர்கள் ஜெகதீஷ், ராஜ்குமார், விஸ்வா, சந்தோஷ், சஞ்சய் மற்றும்
சிவசங்கர் என அனைவரும் பாராட்டு பெற்றனர். இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் கவிஞர் சிவ சக்திவேல் பாண்டியன் தொகுத்து வழங்கினார். மீட்டெடுக்கிற ஒரு அரிய பணிக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மாற்றக்கூடிய தலையாய கடமை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் இருக்கிறது என்பதை அனைவரும் தவறாமல் முனைவர் அவர்கள் கூறியது போல புத்தகங்களை எங்க படிக்கிறாங்க, புத்தகங்கள் வருது, எங்க கோலம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கள்ளபிரான்புரம் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் அக்னி மகோத்சவ விழா கடந்த மாதம் 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அன்று முதல் 18 நாட்கள் மகாபாரத சொற்பொழிவு, 10 நாட்கள் கிருஷ்ணன் பிறப்பு, வில் வளைப்பு, திரௌபதி திருமணம், அல்லி மாலையிடு, கர்ணன் மோட்சம், அர்ஜுனன் தபசு போன்ற பாரத கட்டை குத்து நாடகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 18ஆம் நாள் விழாவான துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சியில் பீமன் துரியோதனன் வேடமிட்டு ஊர்வலமாக வந்து பீமன் துரியோதனனை வதம் செய்யும் நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கண்டு களித்து வழிபட்டனர். மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் தமிழகத்தின் 13வது முதலமைச்சராக பதவியேற்றதை முன்னிட்டு கட்சி தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். உளுந்தூர்பேட்டை நகர கழக செயலாளர் விஜய் செல்வா தலைமையில் மேற்கு நகர நிர்வாகி பிரதாப் சூர்யா மற்றும் கழக நிர்வாகிகள் ஏற்பாட்டில் 23 மற்றும் 24வது வார்டுகளைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், இளைஞர் அணியினர் மற்றும் கட்சி தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த கொண்டாட்டத்தின் போது தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதுடன் பொதுமக்கள் மற்றும் வழிபோக்கர்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். மேலும் முதல்வர் வாழ்க, ஜோசப் விஜய் வாழ்க, தமிழக வெற்றிக் கழகம் வாழ்க என்ற கோஷங்களை முழக்கமிட்டு உற்சாகமாக கொண்டாடினர். நிகழ்ச்சியில் மேற்கு நகர கழக நிர்வாகிகள் கதிரவன், தினேஷ், ராஜா, கவிதா, ராஜ்குமார், சத்யசீலன், ஜெயமணி, மதி, ஜில்லா பிரகாஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் கழகத்தினர் கலந்து கொண்டு கட்சி கொடிகளை ஏந்தியபடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். உளுந்தூர்பேட்டை பகுதியில் நடைபெற்ற இந்த உற்சாக கொண்டாட்டம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. ரொம்ப நன்றி தளபதி விஜயா சிஎம் ஆகுனதுக்கு. காத்தனர் போஸ் கொடுக்குறாரு. கமல் பாய் இப்படி திருப்பி அண்ணன் நிக்கிறாரு. என்ன என்ன ஓகே டிக்கெட் சார் இவன் தானே 100 ஓட்டு போட்டாங்க. மாவட்டம் திண்டிவனத்தில் தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதலமைச்சராக பதவியேற்று சமூக நீதிக்கான புதிய அத்தியாயம் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் சி ஜோசப் விஜய் பல்லாண்டு காலம் வாழவும் தமிழ்நாட்டு மக்களை காக்கவும் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி
200 யூனிட் இலவச மின்சாரம் உட்பட 3 திட்டங்களுக்கு கையெழுத்திட்டு துவக்கி வைத்ததை கொண்டாடும் வகையில் விழுப்புரம் வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் வழிகாட்டுதலில் விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் RBS ஷேக் ரியாஸ் தலைமையில் RBS சுல்தான் தனசேகர் விஜய் பிலால் RBS மஹபூப் பாஷா முன்னிலையில் திண்டிவனம் நேரு வீதியில் உள்ள செல்வ கணபதி ஆலயத்தில் 108 தேங்காய் உடைத்து வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் தாவேகா மேற்கு நகர செயலாளர் யூத் மணி, கிழக்கு நகர செயலாளர் வேந்தன் மற்றும் கழக நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள், வார்டு நிர்வாகிகள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முதல்வர் விஜய், மாண்புமிகு முதல்வர் விஜய், மாண்புமிகு மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையில் காவல்துறையினர் திருப்பரங்குன்றம் அடுத்த நிலையூர் சந்திப்பு பிரிவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த ஆட்டோவை நிறுத்தி ஆட்டோவில் இருந்தவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவர்களை பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ஒரே குடும்பத்தை சேர்ந்த அவர்கள் மதுரை கீரைத்துறையை சேர்ந்த இருளாண்டி மகள் முக்குரான் வயது 71 என்றும் அவரது மனைவி 61 வயதான வள்ளியம்மாள் என்பதும் இவர்களது மருமகள் கேசம்மாள் மற்றும் திருப்பரங்குன்றம் JJ நகரை சேர்ந்த மாரிமுத்து மகன் 46 வயதான முருகன் ஆட்டோ ஓட்டுநர் என்பதும் தெரியவந்தது. அவர்கள் கொண்டு வந்த சாக்கு மூட்டைகளையும் மற்றும் கைப்பையை சோதனை செய்த போது அரசால் தடை செய்யப்பட்ட போதை வஸ்துக்களான கணேஷ் புகையிலை, கூல் லிப்ஸ் போன்ற போதைப் பொருட்கள் என 48 கிலோ இருந்தது. காவல்துறையினர் அதனை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டதில் இதனை திருப்பரங்குன்றம் வழியாக செல்லும் ரயில் மூலமாக கடத்தி கொண்டு வரப்பட்டு திருப்பரங்குன்றம் ரயில்வே நிலையம் அருகே நிலையூர் சந்திப்பில் மூட்டைகளை போட்டுவிட்டு செல்வதும் அதனை இவர்கள் கைப்பற்றி ஆட்டோ மூலம் கொண்டு சென்று மதுரையில் பல்வேறு பகுதிகளில் விநியோகிப்பதும் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் வழக்கம் போல் போதைப் பொருட்களுடன் ஆட்டோவில் வந்தபோது காவல்துறையினரிடம் சிக்கியுள்ளனர். இவர்கள் மீது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதை நச்சு பொருட்களை இளைஞர்களுக்கு விற்பனை செய்ய முயன்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து இவர்களை கைது செய்து திருப்பரங்குன்றம் காவல் நிலைய காவலர்கள் சிறையில் அடைத்தனர். மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்திற்குட்பட்ட நல்லாமூர் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனை இயங்கி வருகிறது. தற்பொழுது கூடுதலாக புதிய மருத்துவமனை கட்டிடம் கட்டப்பட்ட நிலையில் அந்த மருத்துவமனையில் மருத்துவ பயனாளிகள் அமருவதற்கும் அவர்களுக்கு தேவையான சில அடிப்படை பொருட்கள் தேவைப்பட்டது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி மாவட்டம் சார்பாக விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கட்சி நிர்வாகிகள் என விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் நல்லாமூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவமனைக்கு நாற்காலி, மர டேபிள், குப்பை தொட்டி என அடிப்படை தேவையான பொருட்களை மருத்துவமனையில் மருத்துவரிடம் வழங்கினர் விடுதலை சிறுத்தை கட்சியினர். மேலும் மருத்துவமனைக்கு நோயாளிக்கு தேவையான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் தருகிறோம் என கட்சியினர் மருத்துவரிடம் தெரிவித்தனர்.
வருஷம்